சட்டமன்ற தேர்தல்ல தனிப்பெரும் கட்சியாக தாவேகா ஜெயிச்சிருந்த போதும் அவங்களால ஆட்சி அமைக்கவும் முடியல, விஜயால முதலமைச்சராகவும் முடியல. இதுக்கு காரணம் என்ன? சட்ட சிக்கலா இல்ல ஆளுநர் மூலமாக பிஜேபி செய்யற அரசியலா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கான தனி பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடைக்கல. இதை தான் நம்ம ஹங் அசெம்பிளி, அதாவது தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோம். நம்பர்ஸா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 118 எம்எல்ஏக்கள், அதாவது 234ல பாதிக்கும் மேற்பட்ட அளவுல எம்எல்ஏக்கள் தேவை. ஆனா இந்த தேர்தல் முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தாவேகாவுக்கு 108 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. அதாவது மெஜாரிட்டிக்கு தேவையான 10 இடங்கள் குறைவாக தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இங்கேயும் நம்ம ஒரு கணக்க பார்க்க வேண்டியதா இருக்கு. மொத்தம் மெஜாரிட்டிக்கு தேவை 10 இடங்கள்னு நம்ம சொல்றோம். ஆனா விஜய் மட்டுமே 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருக்காரு. இப்போ ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி ராஜினாமா செஞ்சுட்டாரு அப்படின்னா தாவேகா ஜெயிச்ச மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 108ல இருந்து 107ஆக மாறிடும். அது போக சபாநாயகர்னு ஒருத்தரை தாவேகா நியமிக்கணும். அவரை நியமிச்சிட்டாங்க அப்படின்னா தாவேகாவினுடைய மொத்த எண்ணிக்கை 107ல இருந்து 106ஆக குறைஞ்சிரும். சபாநாயகருக்கான ஒரு சீட்டு, விஜய் ராஜினாமா பண்ண போற அந்த ஒரு சீட்டு, இந்த ரெண்டத்தையுமே மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகள்ல நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 232 தொகுதிகள் வரும். அந்த 232 தொகுதிகள்ல விஜய் நிரூபிக்க வேண்டிய மெஜாரிட்டி அப்படிங்கிறது 117. சோ 106 தொகுதிகள்ல இருந்து 117 அப்படிங்கிற அந்த மெஜாரிட்டிக்கு வரணும் அப்படின்னா தாவேகாவுக்கு தேவை 11 சீட்டுகள். அந்த எண்ணிக்கையை அடையறதுக்காக தான் இப்போ தாவேகா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில அவங்க காங்கிரஸ் கிட்ட பேசி காங்கிரசும் தங்களுடைய 5 எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு கொடுக்கிறோம், நாங்க தாவேகாவோட கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அக்ரிமெண்ட்டும் கையெழுத்தாகிருச்சு. இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்து நடக்க இருக்கிற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் வரைக்கும் நாங்க தாவேகாவோட சேர்ந்து பயணிக்க இருக்கிறோம் அப்படின்னு காங்கிரசும் சொல்லிட்டாங்க. இப்ப மீதி இருக்கிற அந்த 6 சீட்டுக்கான ஆதரவை தேடுற வேலையில தாவேகா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதுதான் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இடைஞ்சலாக இருக்காரு. ஆளுநரால என்ன பிரச்சனை? விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க? எங்க கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது போக காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு 5 பேர் எங்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை மெஜாரிட்டி இல்ல அப்படின்னாலும் நாங்க சட்டமன்றத்துல வாக்கெடுப்பின் மூலமாக எங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல கேட்கிறாங்க. ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க முதல்ல 118 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை, அந்த கடிதங்களை எனக்கு காட்டுங்க. அப்பதான் நான் உங்களை ஆட்சி அமைக்கவே அழைக்க முடியும், உங்களுக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியும் அப்படின்னு ஆளுநர் நிராகரிச்சிடுறாரு. சரி, ஆளுநர் சொல்றது சரியா தவறா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சர்க்காரியா கமிஷன் கொடுக்கிற பரிந்துரைகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னங்க சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி பிஜேபி தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்யற மாநிலங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரிதான் 1980கள்ல காங்கிரஸ் அரசாங்கமும் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு பல்வேறு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா மாநில கட்சிகள் யாராவது ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்கள பதவியேற்க விடுறதுல பல்வேறு குளறுபடிகளை ஆளுநர் மூலமாக அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்ப ஆளுநர் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தடுக்கணும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தணும், அதுக்கான வழிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1983ல ரஞ்சித் சிங் சர்க்காரியா அப்படிங்கிற முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையில ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்துக்கு பேரு தான் சர்க்காரியா கமிஷன். இந்த சர்க்காரியா கமிஷன் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் குறித்து அலசி ஆராய்ஞ்சு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஆளுநரை மையப்படுத்தி நடக்கிற அரசியல், அது சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அவங்க ஒரு தீர்வை கொடுத்திருக்காங்க. அதுலதான் இந்த தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிச்சு அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குது, தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. அதுல ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு கூட்டணிக்கோ தனிப்பெரும்பான்மை இடங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்கள ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கலாம், முதலமைச்சராகவும் பதவியேற்று வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா ஒருவேளை எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது எந்த ஒரு கூட்டணிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா, அதாவது இப்ப தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்கிற நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதுவும் ஆர்டராக அவர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஏன் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது இப்ப நான் சொல்ற விஷயத்து மூலமாகவே உங்களுக்கு புரியும். நான் இந்த ஸ்டெப்பை இப்ப நான் ஒண்ணா சொல்றேன். அதோட இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த தேர்தல் முடிவுகளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல் ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லனாலும்
அந்த கூட்டணி தான் இருக்கிறதுலயே அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆளுநர் முதல்ல அவங்கள தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எந்த கூட்டணிக்குமே தாவேக்காவை விட அதிகமான இடங்கள் இல்லை. அதனால தமிழ்நாட்டுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப ஆளுநர் ஃபாலோ பண்ண முடியாது. சரி, ஸ்டெப் 1 தமிழ்நாட்டுக்கு செல்லாது. இப்போ ஸ்டெப் 2க்கு வருவோம். ஸ்டெப் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்களோ, அந்த கட்சிய ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு 2வது ஸ்டெப்பையும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில நம்ம தமிழ்நாட்டுல இப்ப பார்த்தோம்னா, தாவேக்கா தான் அந்த இடத்துல இருக்காங்க. 108 சீட்டு அந்த கட்சிக்கு மட்டுமே இருக்கு. கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோட அவங்க ஆட்சி அமைக்க வரலாம் அப்படின்னு நியாயப்படி பார்த்தா, ஆளுநர் இந்நேரம் கூப்ட்டிருக்கணும். 3வது, தேர்தலுக்கு பின்னாடி உருவான கட்சிகளுடைய கூட்டணிக்கு அதிகமான இடங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த கூட்டணிய ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கணும். அதையும் நம்ம இப்ப தமிழ்நாட்டோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்கா, காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணிக்கு அதிகமான இடங்கள் இருக்கு. அந்த அடிப்படையிலேயாவது ஆளுநர் தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைத்திருக்கணும். 4வது விஷயத்துக்கு வருவோம். தேர்தலுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணிக்கு அதிக இடங்கள் இருக்கலாம். அந்த கூட்டணியில நேரடியாக ஏதாவது ஒரு கட்சி பங்கேற்காம, வெளியில இருந்து நாங்க ஆதரவு தரோம் அப்படி சொன்னாலுமே, அந்த கூட்டணியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு, ஒருவேளை நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தரோம். ஆனா எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணாம். நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம். எப்ப வேணா எங்களுடைய ஆதரவை நாங்க பின்வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும், அந்த கூட்டணியையும் ஆளுநர் அழைத்து ஆட்சி அமைக்க கோரலாம். சோ இந்த 4 ஸ்டெப்பின் படி பார்த்தோம்னா, ஆளுநர் இந்நேரம் தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருக்கணும். ஆனால் ஆளுநர் என்ன சொல்றாரு? முதல்ல நீங்க 118 பேரினுடைய ஆதரவு இருக்கா அப்படிங்கிறதை எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது. ஏன் நான் இத சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இதே சர்க்காரிய கமிஷனுடைய பரிந்துரையில இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சிக்கோ, ஒரு கூட்டணிக்கோ பெரும்பான்மை இருக்கா அப்படிங்கிறத ஆளுநர் முடிவு பண்ணக்கூடாது. அவரு போய் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கி எங்க 118 அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதிக இடங்கள்ல ஜெயிச்ச கட்சிக்கோ அல்லது அந்த கூட்டணிக்கோ முதல்ல அழைப்பு விடுத்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போயி எங்களுக்கு 118 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சட்டமன்றத்துல வாக்கெடுப்பின் மூலமாக தான் நிரூபிக்கணும். அதை தான் ஆளுநர் நிரூபணமாக எடுத்துக்கணுமே தவிர, அவர் சும்மா லெட்டர் வாங்கியோ இல்ல அரசியல் காரணங்களுக்காகவோ 118 எம்எல்ஏக்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக தெளிவாக சொல்லியிருக்காங்க சர்க்காரியா கமிஷன். சோ சர்க்காரிய கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில பார்த்தோம்னா ஆளுநர் செய்யறது தவறு. அது சரி, சர்க்காரியா கமிஷன் சொல்றதை ஏன் ஆளுநர் கேட்கணும்? அதுக்கு என்ன லீகல் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கு தான் நம்ம 1994ல எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற உச்சநீதிமன்ற வழக்குல வந்த தீர்ப்பை நம்ம மேற்கொண்டு பார்க்கணும். எப்பெல்லாம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ வந்து மேற்கோள் காட்டி பேசுவாங்க. அதனால இந்த வழக்குன்னு இல்லாம நாள பின்ன ஏதாவது பிரச்சனை மத்திய மாநில அரசுக்கு இடையில வந்தாலும் இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ்னா என்ன அப்படிங்கறத இப்பவே நீங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. 1988 ஆகஸ்ட்ல கர்நாடகாவுல ஜனதாதளம் தலைமையிலான அரசாங்கம் அமையுது. அதனுடைய முதலமைச்சராக இருக்காரு எஸ்ஆர் பொம்மை. இவர் 1989 ஏப்ரல் வரைக்கும் ஆட்சியில இருக்காரு. அதன் பிறகு ஜனதாதளத்தினுடைய எம்எல்ஏக்கள் வேற கட்சிகளுக்கு பிரிஞ்சு போனதுனால ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக ஆளுநர் அறிவிக்கிறார். ஆர்டிகல் 356 அப்படிங்கிற அந்த சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கர்நாடகாவுல கொண்டு வரணும் அப்படின்னு ஆளுநர் பரிந்துரைக்கிறாரு. அதன் அடிப்படையில சட்டமன்றத்தை கலைச்சிட்டு கர்நாடகாவுல குடியரசுத் தலைவருடைய ஆட்சியும் கொண்டு வரப்படுது. ஆனா முதலமைச்சர் எஸ்ஆர் பொம்மை என்ன சொல்றாரு? எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு மெஜாரிட்டியை தாண்டி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த கடிதங்களை பாருங்க. எங்களுக்கு மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் பொம்மை ஆளுநர் வெங்கட சுப்பையா கிட்ட போய் கேட்கிறாரு. ஆனா வெங்கட சுப்பையா அதை மறுத்துறாரு. அவர் பிளான் பண்ண மாதிரியே கர்நாடகாவுல குடியரசுத் தலைவருடைய ஆட்சியும் கொண்டு வரப்பட்டுருச்சு. இந்த முடிவை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துல எஸ்ஆர் பொம்மை வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 1994ல வெளியாகுது. இது சாதாரண தீர்ப்பு கிடையாதுங்க. 9 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தான் இத தீர்ப்பா கொடுத்திருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் எப்ப மத்திய மாநில அரசுகள் இடையில கோர்ட்ல ஒரு பிரச்சனை வந்தாலும் எஸ்ஆர் பொம்மை கேஸை தான் அவங்க முன்னால கொண்டு போய் வைப்பாங்க.
அந்த தீர்ப்புல இப்ப தமிழ்நாடுல இருக்கிற இந்த பிரச்சனை ரிலேட்டடாக 2 முக்கியமான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 1, சர்க்காரிய கமிஷன் சொன்னபடியே ஒரு கட்சிக்கோ, ஒரு கூட்டணிக்கோ மெஜாரிட்டி இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது சட்டமன்றம் தானே தவிர ஆளுநர் மாளிகை கிடையாது. ஆளுநர் அவங்க குடுக்கிற கடிதத்தின் அடிப்படையிலயோ, இல்ல நேரடியாக போய் தன்னுடைய ஆட்கள் மூலமாக எண்ணி பார்த்தோ, அல்லது அரசியல் கட்சிகள் மூலமாகவோ மெஜாரிட்டி இருக்கு, இல்ல அப்படிங்கிற அந்த முடிவ ஆளுநர் எடுக்கக்கூடாது. சட்டமன்றம் தான் தீர்மானிக்கணும்னு தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்புல குறிப்பிடுறாங்க. சரி, 1994லயே இந்த தீர்ப்பு வந்திருக்கே. அதுக்கு பிறகு மத்திய அரசுகள் இதை சரியா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல இல்ல. உதாரணமா 2018ல கோவா, மணிப்பூர், மேகாலயா இந்த 3 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிக்குது. அதுல காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வராங்க. ஆனா அவங்களால கூட்டணி அமைச்சு மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த எண்ணிக்கையை அடைய முடியல. அந்த நேரத்துல சர்க்காரியா கமிஷன் சொன்ன அந்த வரிசையின்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல காங்கிரஸ தான் அவங்க ஆட்சி அமைக்க அழைச்சிருக்கணும். ஆனா ஆளுநர் காங்கிரஸ இந்த 3 மாநிலங்களிலுமே ஆட்சி அமைக்க அழைக்காம, பாஜக தேர்தலுக்கு பின்னாடி உருவாக்கிய அந்த கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தாரு. அவங்களும் ஆட்சியா அமைச்சாங்க. அப்பவே காங்கிரஸ் இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. சரி, இது இப்படி நடக்குதா? 1 மாதம் கழிச்சு 2018ல கர்நாடகாவுல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடியுது. அந்த தேர்தல்லயுமே யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. பாஜக தனிப்பெரும் கட்சியாக இருக்காங்க. ஆனா காங்கிரசும் ஜனதாதளமும் சேர்ந்து மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த எண்ணிக்கைய ஒரு கூட்டணியாக உருவாக்கிட்டாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? கோவா, மேகாலயா, மணிப்பூர்ல நடந்த மாதிரியே எந்த கூட்டணி தேர்தலுக்கு பின்னாடி அதிக இடங்கள வச்சிருக்காங்களோ, இல்ல மெஜாரிட்டி வச்சிருக்காங்களோ, அவங்கள தான் ஆளுநர் கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா ஆளுநர் அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடாம, பாஜக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்கள் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு. எடியூரப்பாவும் முதலமைச்சராக பதவியேத்தாரு. ஆனா காங்கிரஸ் நீதிமன்றத்துக்கு போய் நாடுனாங்க. இது தப்பு. ஆளுநர் செய்றது சட்டவிரோதம்னு சொன்னாங்க. அதனால எடியூரப்பா ரொம்ப சீக்கிரமே தன்னுடைய மெஜாரிட்டிய நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு. சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எங்களால மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய பதவியையும், ஆட்சியையும் ராஜினாமா செஞ்சிடுறாரு எடியூரப்பா. சோ, இப்படி ஆளுநர்கள் மூலமாக மத்தியில இருக்கிற அரசாங்கங்கள் எவ்வளவு தூரம் மாநிலத்துல அதிகாரத்தை நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற முயற்சிய மேற்கொள்றாங்க. அது சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருது. அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராகவும் இருக்கு. பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாம எடியூரப்பா மாதிரி வேற வழியே இல்லாம எக்ஸ்போஸ் ஆகி பதவியை ராஜினாமா பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. சரி, தமிழ்நாட்டுல ஆளுநர் மூலமாக பாஜக என்ன ட்ரை பண்றாங்க? என்ன அரசியல் செய்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். பாஜகவுக்கு தாவேகா அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கு. அதிமுக, தாவேகா உள்ள போனாங்க அப்படின்னா தான் பாஜகவுக்கு இந்த ஆட்சியில ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய எண்ணம். ஆனா தாவேகா என்ன பண்ணிட்டாங்க? காங்கிரஸ அவங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் முக்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி. அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அதனால காங்கிரஸை எப்படியாவது தாவேகா கூட்டணியில இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய முதல் நோக்கம். இதுக்கிடையில டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாம செஞ்சிருமோ? ஏன்னா இந்த 2 கட்சிகளுக்கும், இந்த 2 கூட்டணிகளுக்கும் மெஜாரிட்டிக்கான அந்த எண்ணிக்கை இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சிருவாங்களோ அப்படிங்கிறது தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் சரி, அதிமுக எம்எல்ஏக்கள் ஏன் புதுச்சேரி ரெசார்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதுக்கு மீறி தாவேகாவோட போகணும் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்கள்ல ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்கிறதாகவும், அவங்க அதிமுக எடுக்கிற முடிவை தாண்டி தாவேகாவுக்கு ஆதரவு குடுத்துறக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் கொண்டு போய் புதுச்சேரி ரெசார்ட்ல வச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. சரி, அப்படியே தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் போய் ஆதரவு குடுத்தாலும், அது கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ தவறாச்சே, அவங்களுடைய பதவி பறிபோகுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனா 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் வேற ஒரு கட்சிக்கு ஆதரவாக அல்லது வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அது கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ தப்பு கிடையாது. ஏன்னா 3ல் 2 பங்கு வந்துட்டாங்க. அதாவது 47 எம்எல்ஏக்கள் இப்ப அதிமுகவுக்கு இருக்காங்கன்னா, அதுல 32 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக போயிட்டாங்கனாலே, அந்த 32 எம்எல்ஏக்கள் தான் சட்டமன்றத்துல அதிமுக. மீதி இருக்கிறவங்க அதிமுகவுக்கான அந்த அத்தாரிட்டிய கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் கட்சித்தாவல் தடை சட்டம் சொல்லுது. அந்த அடிப்படையில 32 எம்எல்ஏக்கள் எங்க தாவேகா பக்கம் போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமுமே அதிமுக அந்த எம்எல்ஏக்களை ரெசார்ட்ல வைக்க ஒரு காரணம்னு சொல்றாங்க.
அரசியல் விமர்சகர்கள். சரி, அதிமுகவே தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தான் போற மாதிரி தெரியுது. பிஜேபியும் அதை விரும்புற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா கொடுக்க விட வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். சரியான கேள்விதான். ஆனா அப்படி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா 2 கட்சிகளுக்கும் இடையில சில டீலிங்ஸ் பேசணும். அந்த டீலிங்ஸ்ல அதிமுகவோ அதன் பின்னாடி இருக்கிற பாஜகவோ நமக்கு சாதகமான விஷயங்களை நம்ம கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டீலிங்க்கு இடம் இல்லாம அந்த 32 எம்எல்ஏக்கள் அவங்களா போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது பாஜகவோ இல்ல அதிமுகவோ நினைச்சதுக்கு எதிராக மாறிடும் அப்படிங்கிறது தான் அவங்களை தடுத்து ரிசார்ட்ல வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். சரி, ஒருவேளை தாவேகா அதிமுக கூட போக கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் விசிக கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருந்தும் ஆதரவு கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய ஆட்சிக்கு பரிந்துரைப்பார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். சோ இதுதான் இப்போ இங்க தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற அரசியல். ஆனா தாவிக தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆளுநர் நம்மளே ஆட்சி அமைக்க அழைக்கணும். சட்டமன்றத்துல எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் கொடுக்குது சட்டம். அதுக்குள்ள நாங்க சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகளுடைய ஆதரவை பெற்று நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த மெஜாரிட்டியை நிரூபிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஆளுநர் அதை ஏற்க மறுக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளுநர் சொல்றபடியே விசிக, சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத ஆளுநர் கிட்ட நிரூபிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆளுநர் பதவியேற்று வைக்கிறாரா அல்லது அதிமுகவோட தாவேக்கா போறாங்களா? இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா திமுக, அதிமுக அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்களே அது ஒர்க் ஆகுமா? இது 3மே இல்ல அப்படின்னா திரும்பவும் தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். டிகோட் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.